பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா, ஆமென். இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆபிரகாமின் நாட்களில் இருந்த ஒரு பஞ்சத்தை காட்டிலும் ஈசாக்கின் நாட்களிலே பஞ்சம் பெரிதாய் உண்டாயிற்று என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஈசாக்கு எங்கே போவது, உணவுக்கு எங்கே செல்வது என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லி ஆதியாகமம் 26:2-3 சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த பஞ்சத்து நேரத்தில், அதாவது ஒரு நெருக்கடியான நேரத்தில், வயிற்றுக்கு சாப்பிட்ற வயிற்று பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம ஏதோ ஒரு காரியத்தை பேசிகிட்டு இருந்தால் என்ன சொல்லுவாங்க? முதல்ல சாப்பாடு போடி அப்படின்னு தானே சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தருணத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த தேவன் கூட இருந்தாரா? அற்புதங்களை செய்தாரா? அதிசயங்களை செய்தாரா? ஆம் பிரியமானவர்களே, அப்படியே செய்து அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். ஆண்டவர் அவனுடைய விளைச்சலை 100 மடங்காய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவனிடத்தில் வந்து அநேகர் அவன் வெட்டிய துறவுகள் எல்லாம் பிடுங்கி கொண்டு போனார்கள். ஆனால் இவன் உருவாக்கிய அந்த துறவு ஒருவராலும் ஒரு காலம் வற்றாத ஒரு மிகப்பெரிய துறவாக மாறிப்போனதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த ரெகோபோத் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை சரியாய் நடத்துவார். அந்த தேவனை நம்புவோம். சரிதானா? நெருக்கத்தில் ஆமென், எந்த சூழ்நிலையில் அவரை நோக்கி கூப்பிடும், ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. பஞ்சமானாலும், கடைசி காலம் இக்கட்டான சூழ்நிலை எதுவானாலும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு ரெகோபோத்தை வைத்திருக்கிறார். சேர்ந்து கர்த்தரை துதிப்போமா? உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு கொடிதான பஞ்சம் பெருகி இருந்தாலும் நீர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், அப்படி நீர் பலமாய் ஆசீர்வதிக்கிறவர். அப்பா, எங்களுடையது எல்லாம் இழந்து போனாலும் எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த வற்றாத ரெகோபோத்துக்காக ஸ்தோத்திரம். அதை ஒருவரும் பிடுங்க முடியாதப்பா. காரணம், அந்த நீரூற்று உம்மிடத்திலிருந்து புறப்படுகிறது. பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு தேவைகளும், ஒவ்வொரு நெருக்கடி சூழ்நிலைகளும் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் 100 மடங்கு ஆசீர்வதித்து அவர்களை சமாதானமாய் தங்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. பரிசுத்த பிரசன்னமுடைய பிள்ளைகளை மூடி பாதுகாத்து வழிநடத்துகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.